வணக்கம். இது உங்கள் நூற்றர் தமிழ். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நம்ம எந்த பதிவும் போட்டிருக்க மாட்டோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதை தொடர்ந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தது. அதனால் நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல லாஸ்ட் 1 வீக்காக. அண்ட் இந்த 1 வீக்கில் நிறைய நடந்த நம்ம போர்ட்ஃபோலியோலாம். என் போர்ட்ஃபோலியோலாம் இஸ்ரேல் மேலே குண்டு போட்டானா இல்லை என்னோடய போர்ட்ஃபோலியோ மேலே குண்டு போட்டானான்னு தெரில. என் போர்ட்ஃபோலியோலாம் ரத்த கலரியில் மிதந்துட்டுருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் இந்த 1 வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம A2D நந்தா ஒரு வீடியோ போட்டிருந்தார் பாலிசி பஜார் கூட கொலாப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி 700 ரூபாய்க்கு 1 crore கவர் கிடைக்கும், லைஃப் கவர்னு. ஸோ உண்மையாக அது கிடைக்குமா இல்லையாங்கிறத தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். அண்டு நான் IRDAயில் ரிஜிஸ்டர் பண்ண அட்வைசர் கிடையாது. அண்டு நான் எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. இந்த பதிவில் எதுவுமே நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம A2D நந்தா அவர் போட்ட ரீல்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 80 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஹோப் A2D நந்தா காப்பரேட் கொடுக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க ப்ரோ. போயிருந்தா ஃபியூச்சர் எங்கே தான் போய் முடியும்னு தெரியல. எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும். என்ன பிரச்சனை? ஃபியூச்சர் பற்றி பயமா இருக்கு. மினிமம் 50% இன்க்ரிமெண்ட். 50% இன்க்ரிமெண்ட் தர முடியாது. இந்த 7 ரூபாய் என்ன படிச்சற 7 ரூபாய் தர. அந்த 7 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 1 கோடி. இப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் மேட்டர். அதுல நீ மாசம் 7 ரூபாய் கட்டணும் அப்படினா இன் கேஸ் நீ செத்துட்டே ஆயிடுடா உனக்கு 1 கோடி கிடைக்கும். எங்க கட்டணும்? அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பான்சர். பாலிசி பஜார் பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் யோகிதா பார்த்தா 51க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. நீ வெறும் 6 ரூபாய் 7 ரூபாய் கட்டறதுனாவே 2 கோடி வரைக்கும் உன்னால பாலிசி எடுக்க முடியும். ஆன்லைன்ல இருக்கறனால உனக்கு ஏஜென்ட்டோட கமிஷன் கட் பண்ண முடியும். அதனால 10% சேவ் பண்ண முடியும். அது கிளைம் பண்றது 24% கிளைம் அசிஸ்டன்ஸ் இருக்கு. நீ செத்துட்டே அப்படினா 1 கோடி ரூபாய். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கணேஷா 700 ரூபா இதை வச்சு நீ 1 கோடிக்கு கவர் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக கணேஷ் ப்ரோக்கு 700 ரூபா கொடுத்தா கவர் வாங்க முடியுமா? ஐ மீன் டேர்ம் இன்சூரன்ஸ் 1 crore கவர் வாங்க முடியுமா அப்படின்னு பார்ப்போமா? ஸோ அப்படி பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அவரோட ஏஜ் தெரியணும், கணேஷ் ப்ரோவோடது. ஸோ கணேஷ் ப்ரோட ஏஜை நான் கேட்குறதுக்காக இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ட்ரை பண்ணேன். பட் அங்கே எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் அவரோட இன்ஸ்டாவில் போய் DM பண்ணேன், அந்த மாதிரி உங்கள் ஏஜ் என்னென்னா. அவர் எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை. ஸோ நம்ம சும்மா அஸ்யூம் பண்ணிப்போமே, அவர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறேன்னு. ஸோ அவர் காலேஜ் படித்து முடிச்சு 1 year ஆகுது. இப்போ அலுமினின்னு சொல்லி போயிருந்தார். மேபி அட்லீஸ்ட் 1 year ஆயிருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 19ல் நம்ம இன்ஜினியரிங் சேருவோம். இப்போ 19, 20, 21, 22. 22ல் நம்ம முடிப்போம். 23 ஆயிருக்குன்னு வச்சுப்போமே அவர் ஏஜ். கணேஷ் ப்ரோட ஏஜ் 23ன்னு வச்சுப்போம். ஸோ அதை அஸ்யூம் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி 700 ரூபாய்க்கு 1 crore மதிப்பில் லைஃப் கவர் கிடைக்குமா இல்லையாங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவர் நம்ம பார்த்த மாதிரி 23 ஏஜ்னு வச்சுப்போமே அவருக்கு. ஸோ 23 ஏஜில் எல்லாத்தாலையும் 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேபி 50,000 சம்பாதிக்கலாம். ஸோ அந்த ஆங்கிளில் போட்டு பார்ப்போம். ஒரு 50,000 டொபாக்கோ கிடையாது, அவர் காலேஜ் முடிச்சிட்டாரு. முக்கியமான ஒரு விஷயம், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் சம்பாதிக்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ சேலரிடு இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டுனா குறைஞ்சது 2 வருஷம் IT ரிட்டர்ன் கேட்பாங்க. ஸோ அதை ஃபைல் பண்ணால் தான் நீங்கள் எலிஜிபிளே ஆக முடியும். ஸோ அதை முதல் தெரிஞ்சுப்போம். அண்டு அவர் சென்னையில் இருக்கான்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். அண்ட் அவர் சென்னையில் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ கொடுத்து பார்ப்போம். ஸோ நார்மலாகவே ஒரு லேமான எப்படி வச்சுப்போம், 70 வருஷம் வரைக்கும் எடுப்போம். மேக்ஸிமம் 90% எல்லாருமே 70 வயசு தான் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி 70 வயசு வரைக்கும் கவர் எடுத்துருக்கோம். 70 வயசுக்குள்ளே சேர்த்துட்டா 1 கோடி கிடைக்கிற மாதிரி. ஸோ இது முன்னாடி காட்டுறதில்ல அந்த 693, இது எனக்கு தெரிஞ்சு இது டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியே கிடையாது. ஏன்னா நீங்கள் இறந்துட்டிங்கன்னா மாதமான 42,000 கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ இறக்குறீங்களோ அப்போலேருந்து 42,000. ஸோ நீங்கள் அப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இறந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த 50 லட்சம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு 10 வருஷம் ஆகும். இந்த 50 லட்சம் உங்கள் கைக்கு வரத்துக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு இது டேர்ம் இன்சூரன்ஸாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு என்னென்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கீழே ஃபுல் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு வருவோம். ஸோ கம்மியே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 853 ரூபான்னு போட்டிருக்காங்க. உண்மையாகவே இது 853 ரூபாய்க்கு வாங்க முடியுமா அப்படின்றத பார்ப்போமா? ஸோ அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார், இந்த மாதிரி 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆன்லைன் ப்ரோக்கர் மூலிமா நம்ம பண்ணான்னு. ஆனால் அந்த 10% டிஸ்கவுண்ட், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 7% தான் கிடைக்குது. நம்ம 10% கூட வச்சுப்போம். 10% டிஸ்கவுண்ட் எத்தனை? ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு தான். அதாவது 800 ரூபா உங்களுக்கு குறையும். அது தாண்டி கிடையாது. அடுத்த வருஷத்துலேருந்து அது 900 ரூபா. அவர் சொல்கிற மாதிரி 700 ரூபாய்க்கு கிடைக்கல 70 வருஷத்துக்கு. அண்டு இதை கம்மி சேலரி, இப்போ லேமன்னா எவ்வளோ சம்பாதிப்போம்? ஒரு 20,000 சம்பாதிப்போம் எடுப்பில். அவ்வளோதான் கிடைக்கும். 20, 25 தான் கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ப்ரைஸ். ஸோ பராணம் 2 to 3 லட்சம் ஸ்டார்டிங் சேலரி. அவ்வளோதான் ஒரு லேமனா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இனிஷியல். அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபில்டரில் போட்டு வச்சுருக்கேன், கம்மி தான் மேலே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள்,
பிலோ பிளான்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் ஆனுவல் இன்கம் ஆஃப் 2 to 3 lakhs. ஸோ 2 லட்சம் to 3 லட்சம் வருஷம் சம்பாதிக்கிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு போட்டுருக்கோம் 70 வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் எடுத்திங்கன்னா. ஸோ 20,000 சம்பாதிக்கிறவங்களும் ப்ரீமியம் எடுக்க முடியாது. இவர் சொல்கிற மாதிரி 23 வயசுக்கு சப்போஸ் கணேஷ் ப்ரோ சம்பாதிச்சிருந்தாருன்னா மேபி அவர் 50,000 மேலே சம்பாதிக்கலாம். ஏன்னா என் கிளாஸில் ஒரு 70 பேர் படித்தோம். 50,000 யார் எடுத்தோன்னு சம்பாதிச்சாங்க பார்த்தீங்கன்னா நியர்லி 10% கூட கிடையாது. ஒரு 5 பேர் தான் சம்பாதிச்சாங்க. இல்லைன்னு சொல்ல, சம்பாதிக்கிறாங்க ஆனால் கம்மி. அண்ட் 23 வயசில் நான் சொல்கிறது. ஸோ ஒரே ஒருத்தர் இருக்கார், யாருன்னா நம்ம பஜாஜ் அலைன்ஸ். அவர் வந்து 1,400 தராது. நல்லா கவனிச்சிக்கணும். இது டிஸ்கவுண்ட் போக அடுத்த வருஷத்துலேருந்து எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 1,500 மேலே வரும். 1 இயர் கவர். ஸோ என் வீடியோ மட்டும் இல்லை, A2D நந்தா வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேமான ஒரு 27 ஏஜ் அந்த ஏஜ் தான் பார்க்குறோம். அண்ட் அந்த ஏஜில் கண்டிப்பாக நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ 27 இயர் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் சம்பாரிச்சா எப்படி இருக்குது அண்டு 30,000 சம்பாரிச்சா எவ்வளோ ப்ரீமியம் வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எப்படி போட்டிருக்கோன்னா 1 lakh போட்டிருக்கோம். 1 lakh மாதமான சம்பாதிக்கிறவங்க இது எல்லாமே சேலரிடு. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு போனால் இதுலேருந்து ஒரு 100 ரூபா மேபி எக்ஸ்ட்ரா ஆகலாம். சேலரிடு தான் கம்மியாக இருக்கும் when கம்பேர் டு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு. ஸோ நான் சேலரிடு தான் போட்டிருக்கேன். எது கம்மியாக இருக்கோ அதை தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சில பேர் சம்பாதிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் பக்கம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நியர்லி 5 lakhs சம்பாதிக்கிறான் சேலரிடாகவே. ஸோ பாசிபிள் தான். 27 இயர் ஏஜ்லனா கண்டிப்பாக பாசிபிள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 27 இயர் ஏஜ் படி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம A2D நந்தா சொன்ன மாதிரி 700க்கு கிடைக்கல. ஸோ 1000க்கு தான் கிடைக்கிது. ஒரு லேமனாக 70 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு மாதமானால் நீங்கள் 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து 967ங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இதுலேருந்து 10% ஆட் ஆகிடும். அது ஏன்னா இது இவங்களோட கொடுக்குற டிஸ்கவுண்ட் 1 வருஷத்துக்கு தான். இப்போ 30,000 சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு மெஜாரிட்டி எல்லாருமே 30,000 தான் சம்பாதிக்கிறாங்க. 30,000, 28, 30, 35 அந்த ரேஞ்ச் தான் சம்பாதிக்கிறாங்க 27 வயசில். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3 லட்சம் to 5 லட்சம் போட்டிருக்கேன். ஸோ 3 லட்சம் to 5 லட்சம் 1 கோடி ரூபா கவருக்கு இது விட்டுருவான். ஸோ இது என்னென்னா இது 50 லட்சம் கவர் தான். ஸோ இது நமக்கு தேவையில்லாதது. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 பேர் தான் பஜாஜ் லைன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவும் 2 டீட்டில் கொடுக்குறாங்க. அதில் என்னென்னு தெரியல. இது பாருங்கள், இதுலேயும் முக்கியமாக நீங்கள் நிறைய விஷயம் இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் அது இதுன்னு சொல்லுவாங்க. உள்ளே அந்த மாதிரிலாம் எடுத்துடாதீங்க. பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்காக. ஸோ இப்போ என்னென்னா இது கம்மி ப்ரீமியமே 1000 ரூபா வருது 30,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இன்னொன்று 1,600 இதில் பேர் ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் இதுலேருந்து 10% கூடும். அப்போனா எவ்வளோ? 1,100 ரூபா. இதில் கிட்டத்தட்ட 1,700 ரூபா பக்கம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் பர் மந்த்துக்கு. 1 கோடி ரூபா கவருக்கு. இவர் சொன்ன மாதிரி இங்கே 1 கோடி ரூபா கவரே கிடைக்கல. இப்போ A2D சொன்ன மாதிரி இங்கே எதுவும் 1000க்கு 700க்கே கிடைக்கல. கிட்டத்தட்ட 1000 கீழே கிடைக்கல ஒரு லேமனாக இருந்தோன்னா. ஸோ அப்போ A2D நம்மளை ஏமாத்துறாரா அப்படின்னு தோணுறா? இல்லை, இதுக்கு ஒரு வழி இருக்குது. அவர் எப்படி சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம். கவரேஜ் வந்து 60 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருந்தோன்னா மேபி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 70 தான் மேக்ஸிமம் எல்லாருமே 70 எடுப்பாங்க. அதனால் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 70 வரைக்கும் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் 60 இயர்ஸ்க்கு கவரேஜ் போட்டு பார்த்தா என்ன ரேட் வருதுன்னு பார்ப்போமா. ஸோ சேம் அதே தான். 27 வயசுக்காரரு 30,000 சம்பாதிக்கிறாரு. 60 வருஷம் வரைக்கும் தான் ஒரு கவரேஜ் இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ கவரேஜ் மாற்றினோடனே வந்திருக்கு. ஒரே ஒரு ஸ்கீம் இருக்குது அவங்களுக்கு. என்னென்னா 740 ரூபாயில் ஒன்று இருக்குது பஜாஜ் அலைன்ஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு தான். அடுத்த வருஷத்துக்கு இது 800 ரூபா ஆகிடும். ஸோ 1 வருஷத்துக்கு தான் இந்த பெனிஃபிட். இதில் உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குங்க. இதில் முக்கியமாக நம்ம ஹை சால்வன்சி ரேஷியோ என்னென்னு பார்க்கணும், கிளைம் செட்டில்மெண்ட் என்னென்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. இதை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ இதை பற்றி போடுவோம் தனியாக. இப்போதைக்கு அவர் சொன்னது நடக்குமா, சாத்தியம் இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோட முழுமை. ஸோ அவர் சொன்ன மாதிரி 27 வயசுக்கு 60 வருஷத்துக்கு போட்டு பார்த்தோம்னா கம்மியாக பார்த்தீங்கன்னா 1,300 ரூபா அண்ட் 740 ரூபா. இது எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல உள்ளே. ஏன்னா ஃப்ரீ பெனிஃபிட் 31,000 per இயர்னு ஏதோ வந்திருக்கு. ஸோ மேபி இதில் ஏதாவது சூட்சமாக இருக்கும். அதே பஜாஜ் அலைன்ஸுங்கிறதுனால இதுதான் மேபி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கும். 1,300 ரூபா கேட்குறான். ஸோ அவர் சொன்ன மாதிரி 60 வருஷத்துக்கு மாற்றினப்ப 27 வயசுக்காரரு 3 லட்சம் சம்பாதிச்சாலோ வருஷம் 3 to 5 லட்சம் சம்பாதிச்சாலும் கிடைக்காது. அண்டு மேபி சேலரி ஹைக் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே 27 வயசுக்காரரு ஒரு 10 லட்சம் to 15 லட்சம் பர் இயருக்கு சம்பாதிக்கிறாருன்னா அவரோட ப்ரீமியம் கிட்டத்தட்ட 805 ரூபா வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா 700 ரூபா கம்மி இல்லை. 27 வயசு தான் இருந்தால். இப்போ நம்ம அடுத்து கணேஷ் ப்ரோக்கு போவோம். கணேஷ் ப்ரோ வந்து 23 வயசு தானே வரும். 23, 24 தானே இருக்கும். அவருக்கு கிடைக்குமா இல்லைன்றதை பார்ப்போம்.
நம்ம கணேஷ் ப்ரோ ஏஜுக்கு போட்டிருக்கோம். ஒரு 23 வயசு 24 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு 8 லட்சம் வரைக்கும் வருஷம் சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போமே. அவரோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 800 ரூபா பக்கம் தேவைப்படுது, 749 ரூபா. ஸோ அவர் சொன்ன மாதிரி 700 கிடைக்குது, இல்லைன்னு. ஸோ இதுவும் ஒரு வருஷத்துக்கு தான், அடுத்த வருஷத்துலேருந்து இது ஏறிடும். கிட்டத்தட்ட இதுலேருந்து 10% 70 ரூபா சேர்த்து எவ்வளோ 800 சொச்சம் வருது. ஸோ இதுவே அவர் ஒரு கம்மியாக சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு லேமன் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஒரு மாதம் ஒரு 20,000 சம்பாதிப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஏன்னா மேக்ஸிமம் 23 வயசில் அந்த ரேஞ்ச் தான் சம்பாதிப்பாங்க. அதாவது 20 to 30 அந்த ரேஞ்சில் சம்பாதிப்பாங்களா. அந்த ஏஜுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 23 வயசுக்கு 20,000 மாதமாக 25,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக எந்த விதமான பிளானுமே இல்லை. இது ஒன்று தான் இருக்குது, 1146 ரூபா. ஸோ 700 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கல, அதுவுமே 1146 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs கண்டிப்பாக அப்ளிகபிளே கிடையாது. கீழே சம்பாரிச்சிங்கன்னா 3 lakhs கீழே சம்பாரிச்சிங்கன்னா. ஸோ இவர் சொன்ன மாதிரி கிடைக்கிது. அதுக்கு வந்து உங்கள் ஏஜ் வந்து 23 இருக்கணும், 50,000 சம்பாதிக்கணும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான் 700 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 800 ரூபா மேலே போயிடும். பட் இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மணிக்கொட்டரில் கூட நியூஸ் வந்துச்சு. ஸோ என்னென்னா ஜிஎஸ்டி வந்து ரேட் கட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 12 ஆக்க போகிறாங்க. ஐ மீன் 18%லேருந்து 12% ஆக்குறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5% கீழே கொண்டு வரதான் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு ஒரு கோடி வரும். டேக்ஸ் போக உங்களுக்கு 1 கோடி வரும். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பெட்டராக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி குறைஞ்சோன்னே ப்ரீமியம் குறையும். அது ஒரு நல்ல டைமிங் டு அக்குமுலேட் நான் நினைக்கிறேன். அந்த டைமில் போய் வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 monthஸில் திருப்பி ப்ரீமியம் ஏற்றிடுவாங்க ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம். ஸோ பெட்டர் நீங்கள் சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டேர்ம் இன்சூரன்ஸை போட்டுக்கோங்க. அதான் பெட்டராக இருக்கும். முக்கியம் நோட், நீங்கள் சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கணும். இல்லையா செல்ஃப் எம்ப்ளாய்டுனா நீங்கள் 23 வயசில் போடவே முடியாது எனக்கு தெரியும். செல்ஃப் எம்ப்ளாய்டுனா மேபி போடலாம், மேபி யாராவது பிஸ்னஸ் பண்ணி போடலாம். ஏன்னா நீங்கள் 2 வருஷம் ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்னோட வியூ வருவோம். ஏன்னா நானும் இதில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இதில் என்ன பொறுத்தவரை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எடுத்துகிட்டு இவங்க கிட்ட நான் வந்து ஹெல்த் நாலேஜ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி கார்டோ இல்லை எதுவுமே ஹார்ட் காப்பி எதுவுமே கொடுக்கலன்னு நான் 3 மாதம் கழிச்சு கேட்குறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஆக்சுவலாக மாதம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை இல்லை. 3 மாதம் கழிச்சு நான் கேட்குறேன், ஃபோன் பண்ணி கேட்குறேன். இது வந்து நீங்கள் போய் பஜாஜ் சேலஞ்சில் கேளுங்கன்றாங்க. இல்லை எனக்கு புரியல, நான் உங்ககிட்ட தான் நாங்கள் போட்டேன், நீங்கள் போய் அவங்கள கேளுங்கிறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட டோல் ஃப்ரீ நம்பர் போகுது. உங்களுக்கே தெரியும் டோல் ஃப்ரீ நம்பர் எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு. அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக பேசிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டேன். எப்படியோ ஹார்ட் காப்பி வந்து நான் வாங்கிட்டேன். ஆனால் இதுக்கு வந்து ப்ராசஸ் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் ஒரு ப்ரோக்கர் பக்கத்தில் யாராவது பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இது போட்டு கொடுத்துட்டு அவங்களே வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2 நாள் முன்னாடி நான் இதை செக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 1 crore பார்க்குறீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஏங்க இப்படி தாங்க பண்ணேன், நீங்கள் என்னங்க போய் யாரையோ பாருங்கன்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு திருப்பி சரி ஓகேங்க ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், நான் ஒரு மெயில் ஐடி சொல்கிறேன், நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் PDF அனுப்புங்க அப்படின்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பல டென்ஷனில் போயிட்டுருப்போம். ஸோ இதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா, இது கரெக்டாக வந்துச்சா இல்லையான்றது. ஸோ இந்த இடத்துல இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் கூட நீங்கள் ஒரு டைம் தான் க்ளைம் பண்ணிங்க, பெருசாக கஷ்டம் இருக்காது. மீன் கஷ்டம் இருக்கும், பட் ஒரு டைம் தானே, பிரச்சனை கிடையாது, நம்ம க்ளைம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளைமுக்கு இந்த கஷ்டப்படணும். ஸோ அதை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ரோக்கரை நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணலாம். மேக்ஸிமம் இதே ப்ரீமியம் தாங்க சொல்லுவாங்க. இங்கே சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு 1 year வருது பார்த்தீங்களா, அதுதான் கட் ஆகும். அது ஹெல்த் இன்சூரன்ஸில் அதுவுமே கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதில்லை நான் அப்போ செக் பண்ணுறப்போ. ஸோ மேக்ஸிமம் 90% மிஞ்சி போனால் ஒரு 100-200 தான் ஒரு ப்ரீமியம் அதிகமாகும். ஸோ 100-200க்காக பார்த்துட்டு நம்ம முக்கியமாக க்ளைம் பண்ணுற டைமில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுவும் ஹெல்த்து, நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி அர்ஜென்ட் டைமில் இவங்க அந்த டைமில் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கேட்டுட்டு நீங்கள் அதுக்கான முடிவு எடுக்கலாம். ஸோ பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம், கன்க்ளூஷன் வந்துடுவோம். இப்போ என்னென்னா ஏடிடி சொன்னது பொய்யான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவரோட இன்டென்ட் என்னமோ ரொம்ப நல்ல இன்டென்ட் தான். உண்மையாகவே நம்ம ஆக்சுவலாக நம்ம ஏடிடியோட சோல்ஜராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது ஒரு நல்ல இன்டென்ட். பட் என்னென்னா 700 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு நார்மலான மனிதனுக்கு ஒரு 700 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு ஷார்ட்ஸில் இதை சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். மேபி இந்த வீடியோ ஒரு கண்ணுக்கு படாதுன்னு நினைக்கிறேன். மேபி இதை பற்றி ஒரு வீடியோ ஒரு இன்டென்ட்டாக போட்டாங்கன்னா ஒரு சமூகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ ஹோப் அந்த வீடியோ போடுறான்னு பார்ப்போம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட உங்கள் கம்பெனியில் இருக்கும், நீங்கள் க்ளைம் பண்ணிங்களே, அதாவது முக்கியமாக டேர்ம் இன்சூரன்ஸை போட்டுருங்க. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யாரையுமே மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்க மாட்டேன் நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் அந்த மாதிரி யாரையும் பேசியிருக்க மாட்டேன் நான் நம்புகிறேன்.
சப்போஸ் அப்படி ஹேட் பண்ணியிருந்தால் நம்ம ரீல் சாரி. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசுவோம், எது பெட்டராக இருக்கும் யாருக்குன்றதை. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.